நபர் ஒருவர் செய்யாத குற்றங்களுக்காக கடந்த சில ஆண்டுகளாக 1,80,000 யூரோக்களுக்கும் அதிகமான அபராதம் செலுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். லோ ஆவ்ரே பகுதியில் வசிக்கும் ஓய்வூதியம் பெற்ற கிறிஸ்டியன் பெரே செய்யாத குற்றத்திற்காக கடந்த சில ஆண்டுகளாக 1,80,000 யூரோக்களுக்கும் அதிகமான அபராதத்தை செலுத்துமாறு அதிகாரிகள் வற்புறுத்தப்பட்டு வருகிறார். 2019ஆம் ஆண்டு முதல் இவ்வாறு அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. டெரேவின் மின்னஞ்சல் கணக்கை ஹேக்கர்கள் ஊடுருவிய போது அவர் தனது வேலை நிமித்தமாக அனுப்பியிருந்த அடையாள அட்டையின் நகல் திருடப்பட்டது. அந்த ஆவணத்தை பயன்படுத்திய மர்ம நபர்கள் டெரேவின் பெயரில் போலி அடையாளத்தை உருவாக்கி மோசடியில் ஈடுபட்டனர். 2024ஆம் ஆண்டு நவம்பர் டெரேவின் பெயரில் CJM ஆட்டோமொபைல் என்ற பெயரில் ஒரு போலி நிறுவனம் தொடங்கப்பட்டது. இந்த நிறுவனத்தின் கீழ் சில நாட்களிலேயே சுமார் 3000 வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டன. இந்த வாகனங்களில் யாராவது போக்குவரத்து விதிகளை மீறினால் அதன் அபராதம் நேரடியாக முதியவர் டெரேவின் பெயருக்கே வந்தது. தற்போது அவருக்கு நாளொன்றுக்கு 25 முதல் 40 அபராத அறிவிப்புகள் வருகின்றன. இதனால் மொத்த கடன் தொகை 1.0 லட்சம் யூரோக்களாக உயர்வடைந்துள்ளன. இதன் விளைவாக அதிகாரிகளால் அவரது வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டதுடன் அவரது ஓய்வூதியத்தின் ஒரு பகுதியும் பறிமுதல் செய்யப்பட்டது. யாருமே இது குறித்து கவலைப்படவில்லை என வேதனை தெரிவிக்கும் டெரே ஒரு அரசு துறையிலும் தான் நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டிய மன அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளதாக குறிப்பிட்டார். பிரான்சில் தன்னை போல ஆயிரக்கணக்கானோர் இத்தகைய அடையாள திருட்டினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதுபோன்ற மோசடிகளிலிருந்து தப்பிக்க அடையாள ஆவணங்களின் நகல்களை மின்னஞ்சலில் அனுப்பும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு நுகர்வோர் மையங்கள் அறிவுறுத்துகின்றன.